வணக்கம். சினி சினி மினி மினி ஏசி திருலோகச்சந்தர் தமிழ் பட உலகில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு அருமையான இயக்குனரின் பெயர் இது. இவர் இயக்கிய திரைப்படங்கள் காலத்தை கடந்து மக்களுடைய உள்ளங்களில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து அதிகமான திரைப்படங்களை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர். இவர் இயக்கிய பாபு, அவன்தான் மனிதன், பாரத விலாஸ், டாக்டர் சிவா போன்ற திரைப்படங்களை நம்மால் மறக்கத்தான் முடியுமா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த அன்பே வா என்ற திரைப்படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர். இந்த ஏசி திருலோகச்சந்தர் ஆற்காட்டைச் சேர்ந்தவர். இவர் ஆரம்பத்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். இவர் உதவி இயக்குனராக எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் நடித்த சில திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார். அந்த திரைப்படங்கள் மோகினி, ஜெனோவா. அப்போதே எம்ஜிஆரை இவருக்கு தெரியும். எம்ஜிஆர் அப்போது வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம். ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படம் வீர திருமகன். அந்த திரைப்படத்தை ஏவிஎம் பட நிறுவனம் தயாரித்தது. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் சிஎல் ஆனந்தன். ஏவிஎம் தயாரித்த 6 திரைப்படங்களை ஏசி திருலோகச்சந்தர் இயக்கினார். அவற்றில் குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் நானும் ஒரு பெண், ராமு. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய திரைப்படம் அன்பே வா. ஏவிஎம் நிறுவனத்திற்காக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய 7வது திரைப்படம் அது. அந்த திரைப்படம் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அன்பே வா திரைப்படம் நம் மனதில் பசுமையாக இடம்பெற்றிருப்பதிலிருந்தே அந்த திரைப்படத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் என்றொரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் நாம் கேள்விப்பட்டிராத பல அரிய தகவல்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் நான் வாசித்த ஒரு தகவல் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. நான் ஆச்சரியப்பட்ட அந்த தகவல் எது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த தகவல் என்ன என்பதை இப்போது நான் கூறுகிறேன். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் பல நேரங்களில் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்தில் ஏசி திருலோகச்சந்தருடன் நெருக்கமாக அமர்ந்து பல விஷயங்களையும் பேசி கொண்டிருப்பார், அல்லது ஏசி திருலோகச்சந்தர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். ஏசி திருலோகச்சந்தர் எம்ஏ பட்டம் பெற்றவர். அவர் பட்டம் பெற்றது பாலிடிக்ஸ் என்ற சப்ஜெக்டில். எம்ஏ பாலிடிக்ஸ் பட்டம் பெற்ற அவர் உலக அரசியலையும் இந்திய அரசியலையும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவர். அதனால் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய சமயங்களில் எம்ஜிஆர் அவரிடம் உலக அரசியலை பற்றியும் இந்திய அரசியலை பற்றியும் உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றியும் மிகப்பெரிய எழுத்தாளர்களை பற்றியும் தத்துவ ஞானிகளை பற்றியும் கேட்பார். அதற்கு அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஏசி திருலோகச்சந்தர் பல அருமையான பதில்களை கூறுவார். இப்படி ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரிடம் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, ரூசோ ஆகியோரை பற்றியெல்லாம் கூறி இருக்கிறார். எம்ஜிஆர் ஏசி திருலோகச்சந்தர் கூறக்கூடிய அந்த விஷயங்களை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்பார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் எம்ஜிஆர் ஏசி திருலோகச்சந்தரிடம், நான் அரசியலில் மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறேன். நான் தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தால் அதில் வெற்றி பெற முடியுமா என்று எம்ஜிஆர் ஏசி திருலோகச்சந்தரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு ஏசி திருலோகச்சந்தர் கூறிய பதில், உடனடியாக அரசியல் கட்சியை ஆரம்பித்து வெற்றி பெற முடியாது. நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது மக்களுக்காக ஏதாவது போராட்டத்தில் இறங்க வேண்டும். நீங்கள் இறங்கக்கூடிய அந்த போராட்டம் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்க வேண்டும். எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் சிந்தனையாளர்களும் அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். அப்படி போராடுவது என்று வரும்போது நீங்கள் தனித்து போராடக்கூடாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் உங்களை முதலில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ஏசி திருலோகச்சந்தர் அதற்கு உதாரணமாக ஜவஹர்லால் நேரு, காமராஜர்,
அறிஞர் அண்ணா ஆகியோரின் பெயர்களை கூறியிருக்கிறார். இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு அந்த கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல நீங்களும் ஒரு கட்சியில் இணைந்து மக்களுக்காக போராட வேண்டும். அப்படி நீங்கள் போராடினால் மக்களின் வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். திரைப்பட நடிகர் என்ற வகையில் திரைப்படங்களில் நடித்து உங்களுக்கு என லட்சக்கணக்கான மக்களை ரசிகர்களாக பெற்று வைத்திருக்கிறீர்கள். இதை தாண்டி மக்களுக்காக போராடி என்ற நிலை வரும்போது இன்னும் இந்த மக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அப்படிப்பட்ட நிலைக்கு உங்களை ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்று ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரிடம் கூறியிருக்கிறார். காலப்போக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் இணைந்து எந்த அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்தார் என்பதைத்தான் நாமே பார்த்தோமே. எம்ஜிஆரிடம் பல விஷயங்களை கூறிய ஏசி திருலோகச்சந்தர் கூறிய இன்னொரு விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மற்றவர்களின் பொறாமை உங்களின் மீது விழாத அளவிற்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அரிய தகவலையும் எம்ஜிஆரிடம் அவர் கூறியிருக்கிறார். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்ஜிஆர் அந்த கட்சியில் இணைந்த பிறகு மக்களின் ஆதரவு அவருக்கு எந்த அளவுக்கு அதிகமாக கிடைத்தது என்பதை வரலாறு காட்டியது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு இடத்தில் ஏசி திருலோகச்சந்தரும் எம்ஜிஆரும் சந்தித்திருக்கிறார்கள். ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை பார்த்து தலையாட்ட எம்ஜிஆர் ஏசி திருலோகச்சந்தரை பார்த்து புன்னகையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது எம்ஜிஆரிடம் நீங்கள் அமைச்சராக கூட ஆகலாம் என்று ஏசி திருலோகச்சந்தர் கூறியிருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர் என்ன கூறினார் தெரியுமா? அமைச்சராகும் ஆசை எனக்கு இல்லை. இங்கு பலரும் அமைச்சராக ஆக வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் அமைச்சராக ஆனால் மற்றவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும். மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இந்த அமைச்சர்களின் மூலம் நான் நினைக்கக்கூடிய அந்த காரியங்களை நிறைவேற்றி கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் புன்னகைத்தவாறு ஏசி திருலோகச்சந்தரிடம் கூறியிருக்கிறார். அப்போது ஏசி திருலோகச்சந்தர் மனதில் நினைத்திருக்கிறார், எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாக உருவாகிவிட்டார். காலப்போக்கில் தன்னை அருமையாக வளர்த்து கொண்டு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிப்பார். அந்த கட்சியின் மூலம் இவர் ஆட்சியை பிடிப்பார், உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்வார். மக்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி திருலோகச்சந்தர் அந்த நூலில் எழுதி இருக்கிறார். எம்ஜிஆரை பற்றி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஏசி திருலோகச்சந்தர் மனதில் நினைத்த அந்த காரியங்கள் காலப்போக்கில் அடுத்தடுத்து நடைபெற்றன. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் அமர்ந்து எந்த அளவிற்கு தான் நினைத்த காரியங்களை மக்களுக்காக செய்தார் என்பதை நாமே பார்த்தோம். எனினும் ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஏசி திருலோகச்சந்தர் இப்படிப்பட்ட அரிய தகவல்களை கூறியிருக்கிறார் என்பதை வாசிக்கும்போது எனக்கு அளவற்ற ஆச்சரியம் ஏசி திருலோகச்சந்தரின் மீது உண்டானது.